நீ உன் மேட்டருக்கு வா. இப்படியே நீ வெக்கப்பட்டு இருந்தா வேலைக்கே ஆகாது. Facebookல சூர்யா சாருக்கு கால் பண்ணு. போனை பிக் பண்ணலனாலும் நோட்டிபிகேஷன் நிச்சயமா வரும். அப்புறம் அவரே கால் பண்ணுவாரு. அப்ப கேளு, ஆபீஸ்க்கு எப்ப சார் வருவீங்கன்னு. எதுக்குன்னு கேட்டா, இல்ல சார் சும்மா பாக்கணும்னு சொல்லு. டைரக்டா வா. பொடி இவளை இது பண்ற கடுப்புக்கு நாமளே யாராச்சும் லவ் பண்ணிட்டு போயிடலாமான்னு தோணுது. டீ காஃபி சார்? நோ நத்திங், நீ வெளியேறு. ஓகே சார். அனு, சார் கேக்குதா? கேக்குது, சொல்லு அனு. இவ்ளோ மெதுவா பேசுறீங்க, பிஸியா இருக்கீங்களா? இல்ல இல்ல சொல்லு. நான் அனுப்புற மெசேஜ் பார்த்துட்டு கால் பண்ணியா? ஆமா சார், நீங்க Facebook வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சார், உன்னை வெளியே இருக்க சொன்னல, வேலையா இருக்க, வெளியேற, டிஸ்டர்ப் பண்ணாத. இது நீங்க காஃபி சாப்பிட டைம் சார். ஓகே சார். யார் சார்? பிஸியா இருக்கீங்க போல, அப்புறமா பேசலாம். நோ நோ நோ, நிஜமா சொல்லணும்னா நானே உன் கூட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீ என்ன கூப்பிட்ட? சொல்லு அனு, எப்படி இருக்க? லண்டன் எப்படி இருந்துச்சு? சென்னைக்கு வந்துட்டீங்களா? வீட்ல தான் இருக்கீங்களா? கெடிச்சே, தண்ணி வரவே இல்ல. ஓகே சார். அனு அம்மாடி. ஏ அனு, தண்ணி வரலையே, அதுக்கு எதுவும் பண்ணக்கூடாதா? என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? படிச்சுட்டு தான் இருந்தோம். நீ படிச்சிட்டு இருக்கியா? இப்பதானே திப்பு திப்புன்னு ஓடி வந்த. அப்படியெல்லாம் ஓடி வரலையே, சாதாரணமா தான் நடந்து வந்தேன். என்ன அனு? ஆமாமா, சாதாரணமா தான் வந்தா. இப்ப தண்ணி வரல, இப்ப அதுக்கு என்ன பண்ண போறனோ தெரியல. சாரி சார், அம்மா வந்துட்டாங்க. இட்ஸ் ஓகே, சொல்லு அனு, எப்படி இருக்க? இருக்கேன் சார். உங்க கூட பேச முடியல, ஒரு மெசேஜ் கூட அனுப்ப முடியல. உங்களை எப்ப பாப்பேன்னு இருக்கு சார். எல்லாரும் முன்னாடியும் நார்மலா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். உங்களை பார்த்தே ரொம்ப வருஷம் ஆன மாதிரி இருக்கு. அனு அப்பாடி. கார்ப்பரேட் லால ஒரு டவுட் இருந்துச்சு. கார்ப்பரேட் லாவா? கார்ப்பரேட் லா பத்தி ஏதோ டவுட் அங்கிள், அதான் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்கேன். வெரி குட். சப்ஜெக்ட்ல டவுட் வந்தா உடனே ஃபோன் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கணும். ஆமா ரம்யா, எங்க உன் கையில புக்கே காணோம்? அது வந்து அங்கிள், அந்த புக்கு. இத பாரு ரம்யா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. அனு என் பொண்ணுன்றதுக்காக சொல்ல, ஆனா அவளுக்கு படிப்புல எவ்வளவு கவனம் இருக்கு பாத்தியா? உனக்கு படிப்புல கொஞ்சம் கவனம் குறைவுதான். எக்ஸாம் நெருங்கி வருது இல்ல, அதனால நீயும் கொஞ்சம் நல்லா எஃபர்ட்ஸ் போடணும். நீயும் பொண்ணு மாதிரி தானே? ஆல் தி பெஸ்ட், நல்லா படிங்க. சரிங்க அங்கிள். சாரி டி. ஹலோ சார், அப்பா வந்துட்டாரு. அனு, ஒவ்வொருத்தருக்கிட்டயா ஒவ்வொரு பொய்யா சொல்லிட்டு இருக்க. வேற யாராச்சும் வந்தா கஸ்டமர் கேர்னு போய் சொல்ல போறியா? சிரிக்காதீங்க சார், எல்லாம் உங்களால தான். நிஜமா சொல்லணும்னா நம்ம ரெண்டு பேரோட நிலைமையும் ஒரே மாதிரி தான். அப்படின்னா சார், என் மனசுல இருக்கிறதா உங்க மனசுலயும் இருக்கா? சுப்பு, காது கிட்டே இப்படி வந்து கத்தாதேன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உனக்கு. இந்தா. என்ன பாத்துட்டு இருக்க? அனு போன்ல பேசிட்டு இருந்தா, அதான் இன்னமும் பேசிட்டு இருக்காளான்னு பாக்குறேன். அனு போன்ல பேசினா என்ன, அதே நீ எட்டி பாக்குற? உனக்கு கார்ப்பரேட் லாவை பத்தி தெரியுமா? என்னது கார்ப்பரேட் லா? அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச நாயே உனக்கு டீ போட்டு கொடுத்துட்டு இருக்கேன். அதானே. நீல என்ன படிப்பு படிச்சிருக்கான்னாவது உனக்கு தெரியுமா? கார்ப்பரேட் லா. இந்த பொண்ணுங்க நம்மள பத்தி என்னமோ நினைச்சிட்டு இருக்காங்க.
நம்மளும் இவங்க வயசை கடந்துதான் வந்திருக்கோன்னு அவங்களுக்கு தெரியல பாவம். இப்ப நீ என்ன சொல்ல வர? அனு அந்த நொப்பட்டி நீல் கிட்ட பேசிட்டு இருக்கான்னு சொல்ல வரியா? பின்ன அதுவும் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கான். கார்ப்பரேட் லாவ என்ன கிரேசி மோகனா எழுதிருக்காரு இந்த அளவுக்கு சிரிச்சு சிரிச்சு பேசுறதுக்கு? உன் பொண்ணு என்ன தத்தின்னு நினைச்சிட்டு இருக்கா. அதுல உனக்கு என்ன சந்தேகம் சுப்பு? அவன் அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கா. ஐயா குண்டு புஷ்பா. சரி விடு, நீ இத பத்தி என்ன நினைக்கிற? நானும் உன்னை தத்தின்னு தான் நினைக்கிறேன் சுப்பு. ஐயோ அது இல்ல, நான் நீல் கூட பேசுறத பத்தி சொன்னேன். நீலா? நீல் நல்ல பையன், படிச்சவன், பார்க்கவும் லட்சணமா இருக்கான். அன்னைக்கு வீட்ல உப்பு இல்லன்னு சொன்னோடனே சாப்பாடு ஆர்டர் பண்ணி கொடுத்தான். பொம்பளைங்க கஷ்டம் தெரிஞ்ச பையன். அன்னைக்கு மீரா மேடம் கூட சொன்னாங்கல்ல, ஆபீஸ்ல 2 பேரை பார்த்தா எல்லாருக்கும் பிடிக்கும்னு. சுப்பு, ஆபீஸ்ல பிடிக்கிறது இருக்கட்டும், இப்ப நீ என்ன சொல்ல வர? இவங்க 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிக்கும்னா? அத நான் எப்படி சொல்றது? அவங்க 2 பேர் தானே சொல்லணும். என்ன சுப்பு நீ அப்படியும் சொல்ற இப்படியும் சொல்ற? நாம அவசரப்பட வேணாம், பொறுமை பொறுமை. அனு எக்ஸாம் எழுதி முடிக்கட்டும், அதுக்கப்புறம் இத பத்தி பேசுவோம். அனு கிட்ட பேச போறியா? ஐயோ என்னோ சுப்பு, எனக்கு ஒரு மண்ணும் புரியல. போக போக புரியும். போய் உன் சமையல் வேலையை பாரு, நீ அதுக்கு தான் லாய்க்கு. ஹலோ, சொல்லுங்க சார். அது அது நம்ம 2 பேரும் பாத்துக்கிட்டு ரொம்ப நாள் ஆச்சுல, அதத்தான் அப்படி சொன்னேன். ஓ, என்ன மீட் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுதா சார்? நான் நினைச்சேன் எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுதுன்னு. ஆனா உங்களை மீட் பண்ணவே முடியல சார். அந்த ஆசையும் நியாயமானதா இருந்து வேண்டுதலும் ஆத்மாத்மா இருந்தா அது நிச்சயமா நடக்கும். நம்ம ஆசை நியாயமானதா இருந்தா நம்ம நினைச்சது நடக்கும். மனசு முடிவு பண்ணிடுச்சுன்னா மனுஷனால முடியாது எதுவுமே இல்ல. அப்படின்னா எங்க பார்க்கலாம்? நீயே சொல்லணும், எங்க பார்க்கலாம்? எங்க பார்க்கலாம்னு சொல்லு. கேகே நகர் பீஸா கார்னர். சார், கேகே நகர் பீஸா கார்னர். ஓகே, அங்கேயே பார்க்கலாம். ஓகே சார், தேங்க் யூ so much. ஓகே then, see you. சார், இது உங்க காஃபி டைம். காஃபி கொண்டு வரோம் சார். இல்லைன்னா பங்கஜ் சார் என்ன திட்டுவார் சார். அப்பா தள்ளுப்பா. என்ன அவசரம் அப்படி அடிச்சுட்டு போற? அனு, அனு, அதான் சார பக்கத்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல. சாரா? எந்த சாரு? சுப்பு, வேலைக்கு கிளம்பணும், டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் கிளம்பணும் சொல்லி என்ன பாடாப்படுத்த வேண்டியது, அப்புறம் சட்டை வட்டனை போட்டுக்கிட்டே அப்படி நின்னுக்கிட்டே இருக்க வேண்டியது. சீக்கிரம் கிளம்பு சுப்பு. அனு, யாரையாச்சும் பார்க்க போறியா? ஆமா ஆண்டி, காலேஜ்ல சார பார்க்க போறோம். இன்னைக்கு ஹால் டிக்கெட் தராங்களா, வர சொல்லிருந்தாங்க. அதான் சொல்லிட்டு இருந்தேன். இல்ல அனு? ஆல் டிக்கெட்டா? அத அன்னைக்கே வந்துருச்சே ரம்யா. இந்த பரீட்சைக்கு 2 ஆல் டிக்கெட் இருக்கா? ஐயோ ஆண்டி, ஆல் டிக்கெட் வாங்க போகணும்னு நினைச்சிட்டே இருந்தேன்னா அது அப்படியே ஃப்ளோல வந்துருச்சு ஆண்டி. அது ஜெராக்ஸ் இருக்குல்ல, ஜெராக்ஸ் வாங்க போறேன் ஆண்டி. செராக்ஸ் தானே, அதுக்கே இத்தனை தடவை சொல்ற? கரெக்ட் ஆண்டி, கரெக்ட். ஒரு தடவை சொன்னா போதும்ல. கரெக்ட் கரெக்ட். காலேஜ்ல சார் கொடுத்த நோட்ஸோட ஜெராக்ஸை இன்னைக்கு வாங்க வர சொன்னாங்க ஆண்டி. அதுக்கு தான் ஆண்டி நானும் அனுவும் போயிட்டு இருக்கோம். கரெக்ட் தானே அனு? அப்ப காலேஜ் தான் போறீங்களா? இவ்வளவு நேரம் நான் அதுதானே ஆண்டி சொல்லிட்டு இருக்கேன்.
அம்மா நான் போய் சொல்லலம்மா. இப்ப நீ போய் சொல்றேன்னு இங்க யார் சொன்னது? காலேஜ் தானே போற, போயிட்டு என்ன வாங்கணுமோ வாங்கிட்டு வா போ. ஆனா நல்ல காலேஜ் டி உன் காலேஜ். ஒரு தடவை ஆல் டிக்கெட் வாங்க வாம்பாங்களாம், அதுக்கப்புறம் நோட்டு தரேன்னு வாம்பாங்களாம். எல்லாம் தான் சரியா இருக்கு. ஒரு தடவை ஒன்னா வர சொன்னாதான் என்ன, இப்படி ஒவ்வொரு தடவையும் வர வச்சு அலைய விடுவாங்களா? ஐயோ ஆண்டி, சார் வர சொல்லல. டீம் லீடர் தான் ஆண்டி வர சொல்லிருக்காங்க, இந்த நோட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போ சொல்லி. நீதானே ரம்யா வந்த உடனே சார் வர சொன்னாங்கன்னு சொன்ன? ஐயோ ஆண்டி, சார் சொல்லி லீடர் வர சொல்லிருக்காங்க. சொல்லுடி. ரம்யா, நீ ரொம்ப தெளிவா இருக்கேன்னு தெரியுது. நானும் இன்னைக்கு உங்க கூட வரேன், எனக்கு அங்க கொஞ்சம் வேலை இருக்கு. ஐயோ அங்கிள், நீங்க எதுக்கு? நாங்க நோட்ஸ் வாங்கிட்டு வந்துடுறோம், அப்படியே நீல பாத்துட்டு வந்துடுறோம். நீல்ஸா? நொப்படி நீல பாக்கவா? ஆமா, அதுக்கே 2 பேரும் சேர்ந்து இப்படி கத்தி என்ன பயமுறுத்துறீங்க? கார்ப்பரேட் லால டவுட் இருக்கு, அதான் நோட்ஸ வாங்கிட்டு நீல போய் பார்த்தா அவரே ஹெல்ப் பண்ணுவாரு, அதுக்காக தான் ஆண்டி போறோம். அனு வாடி, டைம் ஆச்சு. வரேன் ஆண்டி, வரேன் அங்கிள். வரேம்மா, வரேன்ப்பா. இதெல்லாம் நல்லா கரெக்டா யோசிப்பேன், ஆனா சட்டை பட்டனை மட்டும் இன்னும் கரெக்டா போட தெரியாது. ஐயே, சொதப்பிட்டேன். ஆமா, ரம்யா ஏன் எனக்கு இப்படி மாத்தி மாத்தி பேசுறா புஷ்பா? அதான் நொப்படி நீல பாக்க போறால, அதுக்கு தான். ஏய், சட்டை பட்டன் தானே போடுற, அதுக்கு எதுக்கு இவ்வளவு வைக்க போடுற? இந்த புஷ்பா அனு, அதுக்குள்ள எங்க மாயமா மறைஞ்சிட்டாங்க? பொய் சொன்ன வாய்க்கு சாப்பாடு கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. நான் சொன்ன பொய்க்கு எத்தனை நாள் சாப்பாடு இல்லாம பட்னி கிடக்க போறேனோ. அதெல்லாம் காதல் சோறு போடுண்டி, விடு அனு. 1-2 பொய்யா சொல்லிருக்கேன், விதவிதமா பொய் சொல்லிருக்கேன். எனக்கு என்ன பயம்னா அப்பா அம்மாக்கு சந்தேகம் வந்துருமோன்னு. மாட்டிக்கிட்டு இருந்தோம், அசிங்கமா போயிருக்கோம். அதெல்லாம் நான் மாற்ற மாதிரியாடி போய் சொல்லுவேன். இன்னைக்கு நேத்தா போய் சொல்றேன். எங்க மாமாவை பார்த்தாலே எனக்கு போய் சொல்லணும் தாண்டி தோணும். செம்ம பிராக்டிஸ் டி எனக்கு, கவலையே படாத, யாரும் கண்டுபிடிக்க முடியாது. பாவோண்டி அம்மா அப்பா, நம்ம சொல்றதெல்லாம் அப்படியே நம்புறாங்க. இப்படி போய் சொல்றோமேன்னு எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுல நீ வேற நீலையும் கோத்து விட்டுருக்க. ஐயோ பிள்ளையாரப்பா, வாழ்க்கையில தடவையா இவ்ளோ போய் சொல்லிருக்கேன். என்ன பட்னி போட்டுறத பிள்ளையாரப்பா, எல்லாம் இவ்வளவுதான். இவ்வளவு வேணா, எத்தனை நாள் வேணா பட்னி போட்டுக்க. ஏய், நீ லவ் பண்றதுக்கு நான் பட்னி கிடக்கணுமா? நல்லா இருக்குடி கதை. வா, இப்பவே போய் உன் அம்மா அப்பா கிட்ட சொல்லிடலாம். நான் சொன்னதெல்லாம் போய் சூர்யா சார் அனு பாக்க போறான்னு இப்பவே சொல்லிட்டு வந்துடலாம். வா வா போலாம், வா வாடி. வேண்டாம் வேண்டாம். ஐயோ, ஏய் என்ன வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், பட்னி கிட்ட ஓவரா சீனை போட்ட. நீ சூர்யா சார பாக்கணுமா வேணாமா? கண்டிப்பா பாக்கணும். அப்போ பேசாம வா. கல்யாணத்துக்கு 1000 போய் சொல்லலாம்னா காதலுக்கு 1-2 போய் சொல்லலாம், தப்பு இல்ல. பிள்ளையார் ஒண்ணு கண்டுக்க மாட்டாரு. உன்னை என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன், சும்மா பெண்றியே. ஆமா, எக்ஸாமுக்கெல்லாம் படிச்சிட்டியா? இல்லடி, எக்ஸாம் நினைச்சதாண்டி எனக்கு பக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. மத்தவங்க லவ்ல காமிக்கிற அக்கறைய நீ எக்ஸாம்ல காமிச்சேன்னு வச்சுக்கோ, நீ தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்குவ. புஷ்பா, சூப்பர் புஷ்பா. நீ கொடுக்கிற இஞ்சி டீயை குடிச்சிட்டு கடைக்கு போனா
வேலை செய்யறதுக்கு ஒரு புது எனர்ஜி கிடைக்குது. செம 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 செம்மையா இருக்கு. ஹாய் நீல், என்ன டியூட் திடீர்னு? ஏன் நான் இங்க வரக்கூடாதா? சே என்ன கேள்வி இது? ஆனா அனு இப்பதான் கார்ப்பரேட் லா படிக்கிறதுக்காக போனா. கருப்பு லாவா? என்னது? ஏய் புஷ், அது கார்ப்பரேட் லா இல்ல, கார்ப்பரேட் லா. அது ஒண்ணு இல்ல டூட். அந்த நோட்ஸ்லாம் ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு அப்புறம் அந்த கார்ப்பரேட் லா பத்தி பேசிக்கிட்டு அதான். நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியலையே டூட். பரவாயில்ல நொப்பட்டி, நீ உட்காரு. இப்படி அரைக்குறையா சொன்னா அவனுக்கு என்ன புரியும்? நல்லா தெளிவா சொல்லு. இந்த அப்படி இப்படி உட்காரு டூட், விளக்கமா சொல்றேன். என்னாச்சுன்னா காலேஜுக்கு போய் நோட்ஸை ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு அப்படியே கார்ப்பரேட் லால ஏதோ டவுட் இருக்கு, அதை உங்ககிட்ட கிளியர் பண்ணிக்கிட்டு வரோம்னு சொல்லி இப்பதான் அனு ரம்யாவும் போனாங்க. ஓ, அது ரம்யா, நீலுக்கு மெசேஜ் அனுப்பிட்டேன். உன்னை பார்க்க போறதா சொல்லிட்டு வீட்ல இருந்து வெளியே போறேன்னு. இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இதுதான் விஷயமா? நான் இப்போ வீட்டில தான் இருக்கேன். சமாளிக்கிறேன். நீ போயிட்டு வா. அதோட சூரிய சாரை கேட்டதா சொல்லு. என்னப்பா மொபைல்லே முழுகிட்ட? அவங்களையும் கூட்டிட்டு காலேஜ் போலாம் தான் இங்க வந்தேன். ஆனா அதுக்குள்ள அவங்களே காலேஜ் போயிட்டாங்களே. ஓஹோ. ஆமா, அவங்க காலேஜ் தான் போனாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? அவதான் மெசேஜ் அனுப்புனா. காலையிலே அனுப்புனா போல. நான் தான் பார்க்கல, இப்பதான் பார்த்தேன். அப்படியா? ஒரு நிமிஷம் இருப்பா. எப்ப வந்தாலும் அப்புறம் சாப்பிடுறேன்னு சொல்றது. இப்ப இதை சாப்பிடு. தேங்க்யூ ஆண்டி. பாவம், யார் பெத்த புள்ளியோ. வாவ், சூப்பர் ஆண்டி. அனுவை பார்க்க வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. ரம்யா, நீல் மெசேஜ் அனுப்பியிருக்கான். என்னவா? அவன் எங்க வீட்ல தான் இருக்கானா? ஐயோ, சமாளிக்கிறேன்னு அனுப்பியிருக்கான். தேங்க் காட், தப்பிச்சப்போ. ஆனா இன்னொன்னு அனுப்பியிருக்கான். என்ன? சூர்யா சார் கேட்டதா சொல்லுன்னு சொல்லிருக்கான். அவனுக்கு எப்படி தெரியும்? அனு, இவன் சாதாரணமான ஆள தெரியல அனு. இவன் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருக்கணும். எனக்கு என்னமோ அவனை கெஸ் பண்ணிருப்பான் தான் தோணுது. சரி விடு, நான் இத பத்தி யோசிக்கிற மூட்ல இப்போ இல்ல. தேங்க்ஸ்னு மெசேஜ் அனுப்பிட்டேன். அனு இப்ப எங்க போறா? ஏன் என்ன பார்க்கறதா சொல்லிட்டு போயிருக்கிறா? சூரிய சாரை பார்க்கத்தானா? யாருப்பா? அனுவா? ஆமா டூட், அனு காலேஜ் போறேன்னு மெசேஜ் பண்ணிருக்கா. ஆண்டி, இது என்ன சாப்பாடுன்னு சொன்னீங்க? நானே சொல்லணும்னு நினைச்சேன். எங்க வீட்ல நைட்டு மீந்து போன சாதத்துல நாங்க தண்ணி ஊத்தி வைக்க மாட்டோம். காலையில எந்திரிச்சு அந்த சுட வச்சு லெமன் ரைஸ், புலாவு அந்த மாதிரி ஏதாவது செஞ்சிருவோம். ஐயோ, தைரியமா சாப்பிடுப்பா. நாங்கெல்லாம் டெய்லி இதுதானே சாப்பிடுறோம். வாயால வயித்தால ஒண்ணும் போலையே, நல்லா தானே இருக்கும். உனக்கும் ஒண்ணும் ஆகாது. இங்க பாரு, நம்பிக்கை தான் வாழ்க்கை டூட். அதனால நம்பி தைரியமா சாப்பிடு. இல்ல, நான் காலையிலே சாப்பிட்டேன். நீங்க கம்பல் பண்ணீங்கன்னு தான் நான் ஒரு வாய் சாப்பிட்டேன். வாவ்னு சொன்னேன். யாயா, இன்னொரு நாள் இருந்து சாப்பிடுற மாதிரி வரேனேனா? நாங்கெல்லாம் டெய்லி இதைத்தான் சாப்பிடுறோம். சுப்பு,